திரும்ப ஜெயிக்கணும்ன்ற உங்களுக்குள்ள அந்த வேலை நீங்க பாக்க நீ அது எல்லாமே தெரியுது. வா வா நீ இப்ப சம்பாதிக்க முடியாம எனக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து திவாகரும் அதுக்கப்புறம் வந்து பிரவீன் காந்தியும் வந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க பாத்தீங்களா. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ராஜ் வீட்டுக்குள்ள என்ட்ரியை கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. வந்த பிரவீன் ராஜ் இருக்கார்ல, விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப கானா வினோத்துக்கும் இவருக்கும் ஒரு மோதல் மாதிரி ஏற்படுது. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா சவுண்ட் கேட்குது, அந்த பாட்டெல்லாம் போடுறாங்க. யாரோ வர போறாங்கன்னு எல்லாருமே வாசல் கிட்ட வரும்போது பிரவீன் ராஜ் என்ட்ரியை கொடுக்குறாரு. வந்தோடனே கானா வினோத் தான் எக்ரிலாம் அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிக்கிட்டாங்கல்ல. அதுல இருந்து கொஞ்ச நேரத்தையே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல கானா வினோத் கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலங்க, வந்து எல்லாருமே விக்ரம தான் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நேத்து வியானா வந்தாங்கல்ல, அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. இப்போ இவருமே விக்ரம தான் அட்டாக் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் விக்ரம பார்த்த மாதிரி தான் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம், உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும்ன்ற கான்செப்டுக்குள்ள நீ போயிட்டு இருக்கல, அதனால உனக்கே நீ உண்மையா இல்லாம மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நேத்து வியானா வந்து அவ்வளவு சொன்னாங்கல்ல, இப்ப பிரவீன் ராஜும் வந்து விக்ரம்க்கு தான் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. எப்படின்னா வந்து விக்ரம் மட்டும்தான் என்னமோ கேம் விளையாண்ட மாதிரியும் மேனிபுலேட் பண்ண மாதிரியும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரமும் மேனிபுலேட் பண்ணாரு, சாமர்த்தியமா ஒரு கேம் விளையாண்டாரு. ஆனா ஏறக்குறைய இந்த வீட்டுல நிறைய பேர் அப்படி விளையாடி இருக்காங்க. ஆனா வரவங்களாம் விக்ரம ஏன் பொழந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. சோ விக்ரம நேத்து வியானா சொன்னதுலயே செம்மையா அப்செட் ஆயிட்டாருங்க. அவர் அப்செட் ஆன மாதிரி நடிப்பாரு ஒண்ணு, ஆனா உண்மையிலேயே அப்செட் ஆயிட்டாரு. எந்த அளவுக்கு பயந்தாருன்னா, அடுத்து கனி வருவாங்க, சுபிக்ஷா வருவாங்க, அவங்களாவது பாசிட்டிவா சொல்லுவாங்களா, இல்ல அவங்களுமே வியானா மாதிரி நம்ம மேல கோவப்படதான் வாய்ப்பு இருக்கா, நம்ம பண்ணது எல்லாமே வெளியே ரொம்ப தப்பா போயிருக்கா, ஏதோ ரொம்ப மோசமா போயிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவரே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே சொல்றதை வச்சு பார்த்தா பெட்டியை வந்து இவர் தான் எடுக்க போறாருன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா சாண்ட்ரா கூட எடுக்கிற எண்ணத்துல பெருசா தெரியல. ஆனா விக்ரம் எப்ப பெட்டியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தாலும் எடுக்கலான்ற மைண்ட் செட்ல தான் இருக்காரு. நேத்து வியானா வந்து அவ்வளவு சொன்னாங்க. ஒன்னு முதல் காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து திவ்யா விஷயத்துல அட்டாக் பண்ணார்ல, திவ்யாவை நீங்க எதுக்காக அப்படிலாம் பேசுனீங்க, அவ்வளவு ரூடா எதுக்காக பேசுனீங்க எல்லாம் கேட்டார்ல, அதுல கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டாரு. அடுத்ததா வந்து வியானா வந்து பொலன்னு பொழந்தாங்கல்ல, அதுல இன்னும் ஜர்க் ஆயிட்டாரு. இப்ப பார்த்தா பிரவீன் ராஜும் சொல்றதுல இன்னும் அவருக்கு பயம் வந்திருக்கும். இப்படி பிரவீன் ராஜ் சொல்லிட்டு இருக்கும்போது கானா வினோத் நடுவுல பேச ஆரம்பிக்கிறாரு. கானா வினோத் பக்கம் திரும்பினதுனால கானா வினோத் பேசுறாரா, இல்ல விக்ரம் கிட்ட இவர் அட்வைஸ் பண்ணும்போதே உள்ள நுழையறாரான்றது கிளியரா தெரியல. ஏன்னா வந்து விக்ரம்க்கு அட்வைஸ் பண்ணும்போது கானா வினோத் 100% நுழைஞ்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் பக்கம் திரும்பினதுனால தான் நுழைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ வினோத் கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. வந்தோனியே வினோத் தான் எகிரி கட்டிலாம் பிடிச்சாரு. ஆனா வினோத் இந்த இடத்துல நிறைய பேசுறாரு. அது என்னன்னா, நீ அட்வைஸ் பண்றல, இப்ப பிரவீன் ராஜை பார்த்து கேட்கிறாரு, நீ அட்வைஸ் பண்றல, இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு 33 நாள் இருந்தல, அப்ப நீயே இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்த, எல்லாத்துலயும் பயாஸ்டா இருந்த, எல்லார்கிட்டயும் பின்னாடி போய் பேசின, இப்போ வந்து நீ வந்து பெரிய கேமர் மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்க, நீயே அதை தானப்பா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது விக்ரம்காக இவர் கேட்டார்னா ஓகே பரவாயில்ல, விக்ரம் அட்டாக் பண்ணும்போதே உள்ள நுழைஞ்சிட்டார்னா ஓகே. ஆனா அப்படி நுழைஞ்சிருப்பாரான்றது டவுட் தாங்க. கானா வினோத் பக்கம் பிரவீன் ராஜ் திரும்பி இருப்பாரு. அதாவது கானா வினோத் பண்ண தப்பெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதனால கானா வினோத் அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட்லாம் வர ஆரம்பிக்குது. கானா வினோத் போட்டு பொலன்னு பொழந்துட்டார்ல, பிரவீன் ராஜோட முகமே மாறிடுச்சு. பிரவீன் ராஜ் உடனே கோவப்பட்டு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஆமா நான் 33 நாள்ல போயிட்டேன், நீ 90 நாள்ல ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கல, அதை நான் 33 நாள்லயே கிரியேட் பண்ணிட்டேன். நான் 33 நாள்ல கிரியேட் பண்ணதை நீ 90 நாள்ல கூட கிரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது. கானா வினோத் அவருக்குன்னு ஸ்ட்ராங்கா ஒரு இடத்த கிரியேட் பண்ணிட்டாரு. இவர் 33 நாள்ல பண்ணதை அவர் 90 நாள்ல பண்ணலன்னு சொல்ல முடியாது. அவருமே கரெக்டா பண்ணாரு. அவரு கானா வினோத் வந்து செம்மையா கேம்லாம் விளையாடுவாருங்க. அவர் பண்ண தப்பு என்னன்னா, இந்த கடைசியா டிக்கெட் டு ஃபினாலேல வந்து எல்லா டாஸ்க்லயும் தோத்துட்டாரு. மேக்ஸிமம் டாஸ்க்ல அவர் தோத்தாரு. அதனால பாயிண்ட் டேபிள்ல கடைசியா இருந்தாரு. அதனால தான் கானா வினோத் பவர் குறைஞ்ச மாதிரி சிலர் ஃபீல் பண்றாங்க. ஆனா கானா வினோத் ஓவராலா கேம்லலாம் சூப்பரா தான் விளையாடி இருக்காரு. அதே மாதிரி நல்லா தான் இவ்வளவு நாள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயும் எங்கேயோ இருக்காரு. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல திவ்யாக்கும் இவருக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுல, இப்ப தொட முடியாத அளவுக்கு போயிட்டாரு. 40% இருக்காரு, திவ்யா 20% இருக்காங்க. சோ பயங்கரமா தான் இருக்காரு. பயங்கரமா விளையாண்டதுனால தான் இவ்வளவு தூரம் நிக்கிறாரு. பிரவீன் ராஜ் சொன்னோன்னா பிரவீன் ராஜுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா இது டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்றதுக்காக பிரவீன் ராஜ் ஆர்கியூ பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, விக்ரமை இவர் சொல்லிட்டு இருக்கும் போது நடுவில் பூந்து கானா வினோத் சொன்னாரா, இல்ல கானா வினோத் பக்கம் திரும்பினதுனால கானா வினோத் சொன்னாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நீங்க எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.